ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எமோஷனலாக, ரொமான்ஸாக, காமெடி கலாட்டாவாக கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து புது புது விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கிலே பார்த்தா ராகவை ஏமாற்றி லாவணியை அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஒருவேளை பார்த்தா எல்லா சொத்தையும் எழுதி வாங்கி அந்த மாதிரி அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. அஞ்சலியோட கேரக்டரை இந்த மாதிரி சுத்தமாக டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் தெலுங்கு வெர்ஷனில் இந்த மாதிரி நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் தமிழில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தா நமக்கு அதாவது வந்து ராகவும் அதே அபியும் வந்து அந்த கிராமத்து பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ராகவும் அபியும் பார்த்தோம்னா அந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஒழுங்காக அதாவது ஆட் ஷூட் பண்ணும்ல, அந்த இது பண்ணுறது இன்னும் பாக்கி இருக்குது. ஆனால் லாவணியா இதுக்கப்புறம்லாம் விட மாட்டாங்க. இப்போ தான் அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு பிடி கிடச்சிக்கிச்சுல. இப்போ எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சுந்தரி மறுபடியும் வந்து அதாவது கண்ணீர்லாம் வடித்து அப்படி இப்படின்னு எப்படியா இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க. அது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அப்போ அவங்க வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணுறது யாராக இருக்க போகிறாங்கன்னா ஒருவேளை ராகவா இருக்கலாம். அப்படி தான் ஏதாவது பேசி உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாங்கன்னா வழக்கம் போல் அவங்களோட விஷக்கிருமி வேலையை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்து டார்கெட் ஆகாஷாக தான் ராகவ் முரளி பண்ணுவார்னு சொல்லி தோணுது. ஏன்னா முரளி வந்து ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் ஆகாஷ் மேலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசணும்ல, அந்த பைக் ரேஸ் அது இதெல்லாம். அதனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாதுங்க. எப்போ எந்த ட்ராக்கை கொண்டு வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க, டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. இது காலகாலமாக நம்ம சீரியலில் பார்த்துட்டு இருக்க விஷயம் தான். ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி அதே ஸ்டோரியை லாஜிக்கோடு கொண்டு போவாங்க அப்படின்லாம் நம்ம சீரியலில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நாளைக்கான எபிசோடுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட்டி புறமா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருந்தாங்க. நம்ம ராகவ் அபிக்கு இடையில சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட். நம்பால் வந்து ஃபுல்லாக ரொமான்ஸ் மூடில் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அபிக்கு வந்து நிறைய சூப்பரான ட்ரெஸ்லாம் பெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் சொல்கிறதுக்காண்டிலாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போடுறதுக்கு நம்ம அபி ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார க்யூட் மூமெண்ட் இருந்துச்சு. பேக்ரவுண்டில் அந்த மியூசிக்கும் சூப்பரான தீம் மியூசிக் வந்துச்சு. அதனால் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்த கட்ட கதை நகர்வை என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலியோட ப்ரெக்னெண்ட்டை வச்சு தான் ஸ்டோரியை மூவ் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முரளி வீட்டை விட்டு வெளியில் போய் ஆகணும்ல. அதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் முரளியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல சங்கர், அவங்களுக்கு நினைவு திரும்பி அவங்க ஏதாவது விஷயத்தை சொல்லுவாங்களா, இல்லை ரூமில் கிடக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்குமா, இல்லை ஆஃபீஸில் இருக்க கிஃப்ட்டு செந்திலன மூலமாக அது கிடைக்குமா, இல்லை தர்மானா இதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களான்னு இப்படி நிறைய ஸ்டோரி நமக்கு பாக்கி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.